தினமும் நியூஸ் பார்க்குறேன். இதில் ஒரு சின்ன அனலிசிஸ் என்னென்னா, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு இல்லையா, அதிகப்படியான குற்றங்கள் நடக்குது சென்னைக்கு அடுத்தது. இப்போது இது வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரவுடிசம் அதாவது ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை கொள்வது, வெட்டுறது, தூக்குறது, இந்த மாதிரி கடையில் போய் மாமூல் கேட்குறது, இந்த மாதிரி இருக்குது. அதில் வர தகராறு, மாமூல் கேட்டதுனால வந்து தகராறு, எதிர் கேங்குக்கு இப்படி இருக்கிறதான ஒரு ரவுடிசம் வந்து அங்கே இருக்குது. அது ஒரு வெட்டி பந்தா ஒரு வெட்டிட்டு சாகிற நிலையில் அவங்க இருக்காங்க. அது ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. ரவுடின்னு சொல்லிட்டு இவனுக்கு பண்ணுறது எல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை. தேவையில்லாமல் போய் சண்டை போட்டு தேவையில்லாமல் சாகுறானுங்க. ரவுடியாக ஃபார்ம் ஆகிறேன் கெத்து அப்படின்னு நினச்சிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு தேவையில்லாமல் போய் சாகுறானுங்க. இது அவங்களுடைய முட்டாள்தனம், அறியாமைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கிரைம்ஸ் தான் சென்னை சைடு அதிகமாக நடக்குது. அடுத்த கிரைம்ஸ் அதாவது பர்பஸாகவே இந்த மாதிரி குடும்ப தகராறு, குடும்ப பிரச்சனைகள், அப்படி ஒரு மாதிரி பாலியல் ரீதியான சிக்கல்கள், அந்த மாதிரி பாலியல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள், அதாவது கள்ளக்காதல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகப்படியான கொலைகள் நடக்குது. அதுவும் சென்னையில் வந்து ரவுடிகளுக்குள்ளே வெட்டிட்டு சாகுறானுங்க. இது வந்து சின்ன பசங்க குடும்பத்துக்குள்ளே இப்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அப்படியே முன்னெல்லாம் மதுரையெல்லாம் ரொம்ப கலவரம் இருக்கும். மதுரை கூட இப்போ ஒன்றும் அவ்வளோ இது இல்லை, கிரைம் ரேட் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல. நியூஸ்லாம் அதிகம் வர மாட்டேங்குது மதுரை. அதெல்லாம் இந்த பக்கம் கடைசி கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கள்ளக்காதல் விவகாரங்கள், புருஷனை துரத்தி விடுறது, புருஷனை அடிக்கிறது, இந்த மாதிரியான கிரைம்ஸ் தான் அதிகமாக அந்த சைடு நடக்குது. இந்த கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாவட்டங்களில் வந்து, சேலம், நாமக்கல் இந்த மாவட்டங்களில் இந்த வயசானவங்கள யாரும் பிள்ளைங்களாம் இருக்க மாட்டாங்க, அவங்க ஃபாரினில் இருப்பாங்க, இல்லை வெளியூரில் இருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தனியாக இருக்கிறவங்கள வயசானவங்களாக பார்த்து அவங்கள கொடூரமாக கொண்டு வீட்டில் கொள்ளையடிக்கிற கும்பல், இந்த மாதிரி கிரைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் வகைப்படுத்தலாம். அதே மாதிரி வேலூர் சைடு பார்த்திங்கன்னா, வேலூர் மாவட்டம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வரதட்சணை கொடுமை, வரதட்சணையால் மேக்ஸிமம் பெண்கள் அந்த சைடு வந்து பெண்கள் வந்து அதிகமான ஒரு பாதிப்பு அடைகிறாங்க. கிருஷ்ணகிரியில் எல்லாம் பெண்கள், குழந்தைகள், இப்படி நாகர்கோயில் இந்த சைடெலாம் ஆம்பளைங்க டெத் ரேட் அதிகமாக இருக்குது. சென்னையில் வந்து ரவுடிஸு, செயின் பறிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்காங்க. அதாவது ரவுடிஸ் அந்த மாதிரி இருக்காங்க. சாதாரண மனுஷன் டெய்லி நியூஸ் பார்க்குறேன், எனக்கே இவ்வளோ தெரியுது இந்த ஊரில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு. ஆனால் இவங்க எல்லாம் பதவியில் இருந்துட்டு காசு அவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன பண்ணி எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்து வில்லஞ்சுறாங்க. அவங்க ஜாலியாக பண்ணிட்டு இருக்காங்க. திருந்துறதுக்கான இதே இல்லை. முதல்ல இவங்களை ஒழிக்கணும். ஸோ இதெல்லாம் ஒழிச்சிட்டு பஞ்சாயத்து, ஊரில் ஒரு பஞ்சாயத்து சிஸ்டம், அந்த ஊர் பெரியவங்க ஒரு 10 தெருவுக்கு ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க, அந்த மாதிரி பெரியவங்கன்னா ஒரு தெருவுலேயே ஒரு ஆள், ஒரு 5 பேர், ஒரு தலைமை அப்படி வச்சு அங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க மூலிமா ஃபஸ்ட்டு அவங்க, அதுக்கு அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கவே கூடாது. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இதெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் ஒழிச்சிடணும். இந்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் கிரைம் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது. சிச்சி